டாஸ்க்கு 10 நிமிஷம் தான் இருக்குது. திராவிட் ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காண்ட்ருக்கார். அவர் அன்றைக்கி டீமில் இல்லை, அன்றைக்கி அவர் எடுக்கிறதாவும் இல்லை. சந்தீப் பட்டேல் அப்படிங்கிற ஒரு செலக்டர் அல்லது கோச்சாக இருக்கணும். அவர் வர்றார். திராவிட் கிட்ட மஞ்சுரேக்கருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஸோ இன்றைக்கி நீ டிபுட் ஆகிற அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவர் டிபுட் ஆகிறேன்னு சொன்ன உடனே திராவிட் முகத்தில் ஒரு பிரகாசம் தோன்றுது. அந்த பிரகாசத்தை நான் பார்த்தேன்னு பின்னாடி சந்தீப் பட்டேல் சொல்லியிருக்கார். திராவிட் அன்னைக்கு முதல் டெஸ்ட் ஆட போகிறார். திராவிட் பக்கத்தில் இருந்த வெங்கடேஷ் பிரசாத் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். உடனே திராவிட் அவர் வெங்கடேஷ் பிரசாத் கிட்ட பக்கத்தில் இருந்த அந்த ஹானர் போர்டு, இந்த ரன் அடித்தா அதிக 100 அடித்தா விக்கெட்ஸ் எடுத்தால் அதில் அவங்க பெயரை பொறிப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதில் அதை காட்டி திராவிட் வெங்கடேஷ் பிரசாத்கிட்ட சொல்கிறார், நான் இன்றைக்கி பேட்டிங்லேயும் நீங்கள் பவுலிங்லேயும் அதில் நம்ம பேரை இடம்பெற வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். விளையாடுறதுக்கு முன்னாடியே முதல் மேட்ச்சு. வெங்கடேஷ் பிரசாத் திராவிட் 2 பேரும் கர்நாடகாவை சேர்ந்த வீரர்கள். திராவிட் களத்தில் இறங்குறார். அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட போகிற ஒரு சில் ஃபீலிங் அவருக்குள்ளே இருக்குது. இப்போது களத்தில் இறங்கி பேட் பிடிக்கிறப்போ சொல்லிக்கிறார், இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஒரு இந்தியாவின் டெஸ்ட் கிரிக்கெட்டர். இந்த இடத்த நான் யாருக்காகவும் இழந்துடக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது, இந்த பொசிஷன் நிலச்சிருக்கணும் அப்படின்னு உறுதியாக தனக்குள்ளே சொல்லிக்கிறார். சச்சின் இவர் இறங்குறதுக்கு முன்னாடியே இவருடைய நெர்வஸ்னஸை பார்த்துட்டு கொஞ்சம் நம்பிக்கை தர மாதிரி சில விஷயங்களை சொல்கிறார். நெர்வஸாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, நானும் முதல் மேட்ச் எனக்கு அப்படித்தான் உணர்ந்தேன். நீ ஒரு 15 நிமிஷம் க்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணல, அது போதுமானது. அப்போ எல்லாமே நார்மலாக இருக்கும், நார்மலாக எல்லாமே கரெக்டாக ஆரம்பிக்கும். சச்சினுடைய அட்வைஸை திராவிட் எடுத்துக்கிறார். அது அவர் மனசில் அப்படியே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறார். கொஞ்சம் நேரம் கழித்து திராவிட்டுடைய இயல்பான பேட்டிங் வெளிப்பட ஆரம்பிக்குது. அவர் ரஞ்சியில் எப்படி ஆடுவாரோ ரஞ்சி ட்ராஃபியில், ஸோ அந்த மாதிரி ஒரு எலிகன்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியலோடு அவர் ஆட தொடங்குறார். அவருடைய ஹெட் பொசிஷன் கரெக்டாக இருக்குது, ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. அந்த மேட்ச் ராகுல் திராவிட் 267 பால் ஃபேஸ் பண்ணுறார், 95 ரன்ஸ் அடிக்கிறார். ஸோ இவர் எழுந்து மேட்ச் முடிஞ்சு அன்னைக்கு எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறப்போ அந்த டோட்டல் இங்கிலாந்து க்ரௌடே எழுந்து கிளாப் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் எவ்வளோ தான் திராவிட் ரொம்ப அழகாக ஆடினாலும் இன்னொருத்தர் பேர் தான் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது, அது கங்குலி. ஆக்சுவலாக கங்குலியும் அந்த மேட்ச் தான் டிபுட் ஆனார். டிபுட் ஆன முதல் மேட்சே 100 அடித்தார். ஸோ அவருடைய மிகப்பெரிய பாராட்டு அவருக்கு கிடைச்சது. திராவிட் 95 தான் அடித்தார். இன்னொரு 5 ரன் அடிச்சிருந்தா அது ஒரு ரெக்கார்டாக இருந்திருக்கும், 2 டிபுட்டன்ட் ஒரே மேட்சில் 100 அடிக்கிறது. திராவிட் ஆடின ஆட்டத்தை பார்த்துட்டு சச்சின், இவருக்கு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்கில்ஸும் அபிலிட்டியும் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு அன்றைக்கே ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். டிபுட்டான அந்த நாள்லேருந்து திராவிட்டுக்கு எத்தனையோ வேகமான பந்துகளும் ஆக்ரோஷமான பந்துகளும் ஸ்பின்களும் எரியப்பட்டிருக்கும். அந்த எல்லா பாலையும் அனாயாசமாக தடுத்து ஸ்ட்ரோக் பண்ணிடுவார். அந்த சத்தம், அந்த பால் அந்த பேட்டுக்கு பட்டு நிலத்தில் பட்டு உருண்டு போகிற சத்தம் பல வருஷங்களாக திராவிட் இருக்கிற வரைக்கும் உலக கிரிக்கெட் அரங்கில் ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் ராகுல் திராவிட் வால் ஆஃப் கிரிக்கெட்னு போற்றப்பட்டார். அவர் வந்துட்டார்னா ஒரு விக்கெட் விழாது அப்படின்னு நம்பிக்கை உண்டாக்கிடுவார். அப்படிப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் ஆட்டத்தை அவர் மேற்கொள்வார். பல மேட்ச்கள் இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்கார். ஸோ இந்திய ரசிகர்களின் நினைவில் நீங்காத இடம் பெற்ற வீரர். அப்படிப்பட்ட ராகுல் திராவிட்டுக்கு ஒரு ட்ரிபியூட் தான் இந்த வீடியோ. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவரோட பயோகிராஃபிலேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸப்ட்ஸ். தட்ஸ் ஆல். ஹாப்பி பர்த்டே திராவிட்.